குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தெரியாத மொபைலில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் ஃபார்முக்கு முன்னாடி நம்ம கூகுள் க்ரோம் வச்சு கூகுளுக்குள்ளே போயிடணும். போனோன்னா கூகுள் ஃபார்ம் டைப் பண்ணிவிட்டு நான் இந்த கூகுள் ஃபார்ம் லாகின் இருக்கிற அதுக்குள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் லாகின் கொடுத்துட்டோன்னே இதோ ஓப்பன் ஆகிட்டு இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே சில பேர் பண்ணுவாங்க மிஸ்டேக்கு. அது இதில் டைப் பண்ண முடியாது. இதை நீங்கள் டைப் பண்ணால் திரும்பி அன்டைட்டில்னா வரும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் இங்கே அதை க்ளியர் பண்ணிவிட்டு இந்த மேலே அன்டைட்டில் ஃபார்ம் இருக்கிற அங்கே நீங்கள் டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்டர்னு டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வாட்டர் வந்துட்டா. இதை மெயினாக க்ரியேட் பண்ணணும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு நேமு அந்தமாரி கொடுக்குறதுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரின்னா இதை நீங்கள் ரெக்வயர்டு கொடுத்தா ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் போகணுன்னா சில பேர் கண்ணாமலாம் தெரியும். அது தேவைன்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்குது, இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துடும். ஓகே, அடுத்து நீங்கள் எத்தனை ரெஸ்பான்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே எக்ஸசிட்டாகவே வந்துடும். ஓகேவா? இதே நீங்கள் செட்டிங்க்கு போய் நீங்கள் எப்படி குஸ் மாரி கொடுக்க போகிறீங்களா? ஓகேவா? ரெஸ்பான்ஸ் நீங்கள் இமெயில் வெரிஃபை பண்ணணுமா, இல்லை இமெயில் ஆஃப் பண்ண ஒருத்தவங்க ஒரு வாட்டி தான் அப்ளை பண்ண முடியுமா, லிமிட்டை வச்சுக்கலாம். ஓகேவா? அதேமாரி தான். வேறு ஏதாச்சும் சந்தேகம்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.